வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். உணவகங்களில் சுகாதாரமான முறையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் முதலில் பேட் செய்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்குவங்க மாநிலம் தாரகேஸ்வரில் பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை இன்று விடுவிக்கிறார். நாடு முழுவதும் 9,44 லட்சம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 18,880 கோடி ரூபாய் நிதி இந்த திட்டத்தின் கீழ் வரவு வைக்கப்படும். முன்னதாக ஒடிசா மாநிலத்தில் 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளையும் பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 12வது சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை கொல்கத்தாவில் நாளை தொடங்கி வைக்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க ரெட் ரோடு பகுதியில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் சாதர் மைதானத்தில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சிகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை தொடங்கி வைக்கிறார். நாட்டின் 100 நகரங்களில் யோகா தின சிறப்பு நிகழ்வுகளுக்கு மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிலையில் அமெரிக்கா, துபாய் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் கொண்டாடப்படுகின்றன. ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளுடன் தினசரி வாழ்வில் யோகாவை வலியுறுத்தும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் 68வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் வெளியிட்ட செய்தியில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்கான நலன்களை பேணுவதில் உறுதிபூண்டுள்ளதுடன் நாட்டின் வளர்ச்சிக்கான அவரது அர்ப்பணிப்புமிக்க பயணம் அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். வலிமை மிக்க இந்தியாவை உருவாக்கும் செமி கண்டக்டர் மற்றும் விண்வெளி ஸ்டார்ட் அப் தொலைநோக்கு திட்டங்கள் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. இந்தியாவின் உயர் தொழில்நுட்பத்துறையில் புதிய கட்டமைப்பு மாற்றத்தை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. இதற்காக கடந்த டிசம்பர் 2021ஆம் ஆண்டு 76,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்திய குறைக்கடத்தி திட்டம் தொடங்கப்பட்டது. இதன் காரணமாக தேசிய பாதுகாப்பு, பொருளாதார உறுதித்தன்மை, டிஜிட்டல் ஆளுமை மற்றும் எதிர்கால போட்டித்தன்மை சவால்களை எதிர்கொள்வதற்கான ஆக்கப்பூர்வமான வழிமுறைகள் எட்டப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2ஆம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்தின் கீழ் எதிர்காலத்திற்கான திறமையான பணியாளர்கள், சிக்கலான அடிப்படை கட்டமைப்புகள் வெற்றிகரமாக உருவாக்கப்படுவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்திய விண்வெளி கொள்கை 2023 ஏவுகணை, செயற்கைக்கோள் தயாரிப்பு, தரவு சேகரிப்பு உள்ளிட்டவற்றிற்கு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது. இதனால் நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் $8.4 பில்லியன் அதிகரித்துள்ளதுடன் அடுத்த 10 ஆண்டுகளில் இது $45 பில்லியன் எட்டும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தொலைநோக்கு திட்டங்களால் விண்வெளி பொருளாதாரம் கணிசமாக அதிகரித்து வருவதாக திருச்சி சிறு குறு தொழில் நிறுவனங்களின் துணைத் தலைவர் திரு சண்முகம் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில், இந்தியன் ஸ்பேஸ் பாலிசி தனியார் தொழில் நிறுவனங்களும் விண்வெளி சாதனங்களை தயாரித்து அளிப்பது, செயற்கைக்கோள்களை வர்த்தக ரீதியாக உருவாக்குவது, செயல்படுத்துவது, பகிர்ந்து கொள்வது போன்ற வலிமையான தனியார் அமைப்புகளை உருவாக்குவதன் மூலம் சுமார் 450க்கு மேலாக உருவாகி இயங்கி வருகிறது. அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாகும். கடந்த 12 ஆண்டு கால வளர்ச்சியின் உதாரணமாக அமைந்திருக்கிறது தனியார் துறை, வெளியுறவுத்துறை, விண்வெளித்துறையினுடைய வளர்ச்சி. தமிழகம் முழுவதும் உள்ள உணவகங்களில் உணவுப் பொருட்கள் சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுகாதாரமற்ற உணவுப் பொருட்களால் கேரளாவில் ஷெகல்லா தொற்று பரவும் நிலையில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தினார். திருப்பூர் மாவட்ட மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மருத்துவமனை மேம்பாட்டுப் பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவர அறிவுறுத்திய அவர், புற்றுநோய் சிகிச்சை மைய பணிகள் வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் முடிக்கப்படும் என்றார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்றார். சூரிய மின்சக்தி பயன்பாட்டில் வெளிப்படையான செயல்பாடுகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று நடைபெற்ற அக்கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பின்னர் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ், இடதுசாரிகள் வெளியேறிய நிலையில் தற்போது IUML வெளியேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டப்பேரவை நடவடிக்கைகளின் நேரலை நேற்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே தடைப்பட்டதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்றத்தில் எழுப்பப்படும் அனைத்து கேள்விகளுக்கும் துறை சார்ந்த அமைச்சர்கள் உரிய பதில் அளித்து வருவதாக குறிப்பிட்டார். அண்மையில் ஓமன் நாட்டில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் உடலை தாயகம் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மறைந்த மாலுமியின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார். தமிழகத்தில் IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் சிவகங்கை மாவட்ட புதிய ஆட்சித்தலைவராகவும், சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா மதுரை ஆட்சித்தலைவராகவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் ஈரோடு வணிக வரித்துறை இணை ஆணையராக பணியாற்றிய திருமதி பொன்மணி திருச்சி மண்டல இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நெல் விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் 4000 ரூபாய் மானியம் வழங்கப்பட உள்ளதால் விவசாயிகள் சேவை மையங்களில் பதிவு செய்யுமாறு வேளாண் துறை தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பு ஆண்டுக்கான குறுவை நெல் சாகுபடி மேற்கொண்டுள்ள விவசாயிகள் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் எந்திர முறையில் நடவு செய்துள்ள விவசாயிகளுக்கு ஏக்கர் 4000 மானியமாக வழங்கப்பட உள்ளது. மானிய தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். மேலும் இத்திட்டத்தின் கீழ் விதைகள், நெல் நுண்ணூட்ட கலவைகள் மற்றும் உயிர் உரங்கள் மானிய விலையில் வழங்கப்பட உள்ளன. விவசாயிகள் மானியம் பெற சேவை மையங்களில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என மயிலாடுதுறை வட்டார வேளாண்மை இயக்குனர் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சிக்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி விழாவிற்கான ஏற்பாடுகள் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் இன்று தொடங்கியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 50 அரசு அரங்குகளும் 50 தனியார் அரங்குகளும் அமைக்கப்பட்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் இன்று தொடங்கி இருக்கிறது. நிகழ்ச்சி நடைபெறும் நாளில் இருந்து தொடர்ந்து கருத்தரங்குகள், விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நாள்தோறும் அரசின் திட்டங்கள் குறித்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி. மத்திய அரசின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா காப்பீட்டு திட்டம் குறைந்த கட்டணத்தில் காப்பீட்டு பலன்களை வழங்குவதாக வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி தெரிவிக்கிறார். என் பேர் பிரியா, நான் வேலூர்ல இருக்கிறேன். ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இந்த ஸ்கீம் இயர்லி ஒன்ஸ் 436 ரூபாய் பிடிப்பாங்க. இந்த ஸ்கீம் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. கம்மியான அமௌண்ட் தான் இது. வருஷத்துக்கே 436 ரூபாய் மட்டும் தான் பிடிப்பாங்க. என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு எனக்கு அப்புறம் அவங்களுக்கு எஜுகேஷனுக்காகவோ ஹாஸ்பிட்டலுக்காகவோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் நான் போட்டிருக்கேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். அரியலூரில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தில் தங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாணாக்கர் சேர்க்கைக்கு வரும் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னையில் இந்தியாவுக்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 22 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் நிதி உதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். உணவகங்களில் சுகாதாரமான முறையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்துறையில் புதிதாக 15000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 22 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.